வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையிலிருந்து தென்கிழக்கு திசையில் மையம் கொண்டிருக்கும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்தில் வட தமிழகம் நோக்கி நகர்ந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. இதனிடையே வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னையிலிருந்து தென்கிழக்கு திசையில் சுமார் 500 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ள சூழலில் மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் இந்தியாவில் குறிப்பாக தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலில் அநேக இடங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. மேலும் கடலூர், திருவாரூர், நாகை மற்றும் மயிலாடுதுறை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், அரியலூர், தஞ்சை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கும் மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதேபோன்று காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் மற்றும் கடலூர் ஆகிய 4 மாவட்டங்களுக்கு நாளை மிக கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் கனமழைக்கான எச்சரிக்கை ஒருபுறம் என்றால், தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வடக்கு வடமேற்கு நோக்கி மெதுவாக நகர்ந்து திருகோணமலைக்கு கிழக்கு வடகிழக்கில் சுமார் 100 கிலோமீட்டர், தென்கிழக்கே 320 கிலோமீட்டர், நாகப்பட்டினம், புதுச்சேரிக்கு தென்கிழக்கே 420 கிலோமீட்டர், சென்னைக்கு தென் மற்றும் தென்கிழக்கே 500 கிலோமீட்டர், இதனைத் தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை கடற்கரை ஒட்டி அடுத்த 5 மணி நேரத்திற்கு பிறகு சூறாவளி புயலாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அதன் பிறகு இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நவம்பர் 30ஆம் தேதி காலையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வட தமிழ்நாடு, புதுச்சேரி கடற்கரையை அடையும். இலங்கையில் தொடர் மழையின் காரணமாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மட்டும் 10,000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 3 தினங்களாக நீடிக்கும் மழையுடன் கூடிய காலநிலை காரணமாக இந்த பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மட்டும் 2,706 குடும்பங்களைச் சேர்ந்த 9,642 பேர் பெரும் பாதிப்படைந்துள்ளதோடு பலர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதே நேரம் 47 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்தும் இருப்பதால் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இதுவரை 3 நிவாரண முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டு 12 குடும்பங்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதேபோன்று இலங்கை காரைதீவில் 5 சிறுவர்கள் உட்பட 7 பேரை ஏற்றிச் சென்ற உழவு இயந்திரம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. 5 சிறுவர்களுடன் வாகனத்தின் ஓட்டுநர் மற்றும் உதவியாளரை தேடும் பணி தீவிரமடைந்துள்ளது. 2 சிறுவர்கள் மீட்கப்பட்டு அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. கனமழையால் இந்த பகுதியில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அபாயகரமான சூழ்நிலையில் பயணிப்பதை தவிர்க்குமாறு குடியிருப்பாளர்களை அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர் மற்றும் இதுவரை 2 மாணவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். இந்தியா மற்றும் இலங்கையில் தற்போது பெய்து வரும் கனமழையால் பொதுமக்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர்.